வணக்கம் நண்பர்களே! வாழ்க வளமுடன். பரமத்திவேலுடன் சந்திரன் பேசுகிறேன். இன்றைய ராசி பலனாக உங்கள் ராசி மிதுன ராசிக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும்? உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எவை? அதிர்ஷ்ட வழிபாடுகள் எவை? உங்களுக்கு யோகம் தரக்கூடிய நிலை எது? எப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் இந்த உங்களோட நட்சத்திர ரீதியாவும், ராசி ரீதியாவும், இதில் பிறந்தவர்கள் ஓட நிலைப்பாட்டையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நண்பர்களே. இதை நீங்க பயன்படுத்திக் கொள்வது, இதை நீங்க வழிபாடு செய்வது, உங்களுக்கு அதிர்ஷ்ட தருவை எதுன்னு சொல்றதெல்லாம், இத நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் நண்பர்களே. இது உங்களுக்கு யோகத்தை தரும். இப்ப திருவாதிரை நட்சத்திரங்கிறது சிவனுக்குரிய நட்சத்திரம். அதான் சிவன் அவதரித்த நட்சத்திரமே திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு. இந்த நட்சத்திரம் திருவாதிரைய நோன்பு கும்பிடுவாங்கன்னு வச்சுக்கங்களேன். இதெல்லாம் நல்ல விசேஷமான ஒரு நட்சத்திரம் என்று சொல்லலாம். அப்ப இந்த திருவாதிரை நட்சத்திரம் யாருக்கு எல்லாம் ஒரு சிறப்பை தருகிறது? இந்த நட்சத்திரத்தில் பிறப்பவங்களோட தன்மைகள் எப்படி இருக்கும்? என்ற ஒரு நிலைப்பாடுலாம் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு பிறந்தவர்கள் என்று பார்க்கும்போது, நமக்கு திருவாதிரைங்கிறது எந்த மாரி ஒரு நிலைப்பாட்டை குடுக்குறது அப்படின்னா, திருமாலின் வாகனம் என்று சொல்லக்கூடியது. அதாவது திருமாலினோட வாகனம் என்ன அப்படின்னா, கருடர். அதாவது கருடர் தான் அதோட வாகனமே. அப்ப இந்த பறவை அரசன்னு ஒரு அரசர் இருக்கார். பறவை அரசன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்படின்னு இந்த கருடர் அவர்தான் பறவைக்கெல்லாம் அரசன் கருடனாக இருப்பார். அவர்தான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தாருங்க நண்பர்களே. அதனால இந்த நட்சத்திரம் ஒரு ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் ஒரு மாறக்கூடிய தன்மை உடைய நட்சத்திரம்னு வச்சுங்களேன். ஏன்னா இது ஏன் அந்த சொல்றேன்னா, இந்த மிதுன ராசியில 4 பாதங்களும் முழுமையான நட்சத்திரமா வரக்கூடியது இந்த ராசி. இந்த ராசி ஒரு தொடர்புடைய ராசி. அதாவது தகவல் தொடர்பு உள்ள ராசியே இந்த ராசி தான். அதனால ஒரு இடத்துல இருந்து ஒரு மாறக்கூடிய உபயராசி என்று சொல்லக்கூடிய தன்மையும், காற்று தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. காற்று தத்துவத்தை. அப்ப இந்த ராசிக்கு புதன் அதிபதி, நட்சத்திரத்துக்கு ராகுவே அதிபதி. ராகு அதிபதியா இருந்தாலும் சிவனோட ஒரு அனுகிரகம் இந்த நட்சத்திரத்துக்கு 100% உள்ள ஒரு நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் பிரதிபலிக்குது நண்பர்களே. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த நட்சத்திரத்தோட அதி உன்னதமான ஒரு பலன்களா இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப இந்த நட்சத்திரத்தோட விருட்சம் என்று சொல்லக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு எல்லாமே ஒரு கழுத்துல ஒரு மாலை போட்டிருப்பாங்க. அந்த செங்காலி அப்படிங்கிற ஒரு மாலை செங்காலி அப்படிங்கிற இந்த விருட்சமே உங்களுக்கு செங்காலி மரம் தான் வருது. செங்காலி மரம். இது பல தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் உள்ள ஒரு மரங்க. இந்த மரத்துல வந்த இப்ப ஒரு இத தான் அனைவரும் செங்காலி குச்சி வச்சுக்கிறதும், செங்காலி மரத்துல மாலை போட்டுக்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு தோஷத்தை போக்குங்கிறாங்க. அது மாரி அது போக்கக்கூடிய ஒரு வல்லமையும் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு நண்பர்களே. அதனால இந்த செங்காலி விருட்சகமா வரக்கூடியது. இந்த மரத்தை நீங்க ஒரு யூஸ் பண்ணுவதும், அதாவது இந்த மரத்தை நீங்க வழிபாடு செய்வதும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும். இந்த மரத்தை நீங்க ஒரு இந்த மரத்தைலாம் நீங்க வாங்கி ஒரு வேற யாருக்காச்சும் ஒரு உங்களோட இதுல ஒரு கோயிலுக்கோ, இல்ல வேற ஏதோ தோட்டத்துக்கோ நீங்க நடுவது ஒரு சிறப்பை தரும். உங்களோட வம்ச விருத்திக்காக சொல்றேன் நான். அப்படி அதுக்கு அடுத்தது இவங்களுக்கு இந்த மரம் யோகத்த குடுக்குது. செங்காலிங்கிறது ஒரு மாலைங்கிறத போல நெறைய பேர் போட்டுக்கிட்டு வராங்க. இது அனைவருக்கும் தெரியும். சின்ன ஆள்ல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் அ எல்லாமே இத போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு. ஆனா இது ஒரு பாவக்கிரக திசையில நடக்கிறவங்க, சனி திசை, செவ்வாய் திசை, ராகு திசை இந்த மாரி நடக்கிறவங்க, இந்த மாலைய போட்டுக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கு பேட் வைப்ரேஷன் அதிகமா இல்லாம இருக்கு நண்பர்களே. மத்தபடி இது வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்ததாக உங்களுக்கு விலங்கு என்று சொல்லக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண் நாய். நாய்க்கு மோப்பக்கூடிய சக்தி அதிகம். அதேமாரி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு மோப்பம் பிடிக்கும் சக்தி கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. அதேமாரி நன்றி விசுவாசங்கிறது இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப அதிகம். எதையுமே இவங்க குடுத்து வாங்கக்கூடிய ஒரு தன்மை. ஏன்னா, ஒரு உபயத்த செஞ்சதுக்கு அப்புறம் அத வாங்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு உண்டு. அதாவது உபய ராசின்னு சொல்லக்கூடிய தன்மையும் இந்த ராசிக்கு உள்ளதுனால 2 விதமான தன்மையும் உண்டு அப்படிங்கிற தன்மை. எதிர்காலத்த குறிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பறவை என்று பார்க்கும்போது, அதாவது இதுக்கு அன்றில் அன்றில்ங்கிற ஒரு பறவை குடுத்துருக்காங்க. அன்றில்னா, அது இந்த கொக்கு மாரியே தான் அது இருக்கும். அந்த வாயெல்லாம் அந்த மாரி தான் இருக்கும். அன்றில்ங்கிற ஒரு பறவை குடுத்துருக்காங்க. அந்த பறவை தான் உங்களுக்கு எதிர்காலத்த குறிக்கக்கூடிய ஒரு பறவை. அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான போக்குடைய பறவை அது. அதே மாரி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு வித்தியாசமான தன்மை உடையவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, இவங்களுக்கு இந்த சயின்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப ஒரு எளிதா வரக்கூடிய தன்மை. அதே மாரி இவங்களுக்கு சயின்ஸ் இந்த கம்ப்யூட்டர் இது சார்ந்ததெல்லாம்
இவங்களுக்கு வந்து ஒரு அந்நிய ஒரு பாஷைகளும், அந்நியத்துல ஒரு உருவாடக்கூடிய நிலையெல்லாம் இவங்களுக்கு மேலோங்கி வரக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இருக்கும்னு ஏன்னா திருவாதிரைங்கிறது ராகுங்கிறதே ஒரு அந்நிய கிரகம். புதன்ங்கிறது ஒரு தகவல் தொடர்புக்குள்ள கிரகம். இது 2 சேரும்போது ஒரு அந்நியத்து மூலியமா ஒரு தகவல் தொடர்பு மூலியமா வெற்றி அடையக்கூடிய ஒரு கிரகமாக இவங்க இருக்கு. ஒரு இடத்துலயும் படிச்சு இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய தன்மையும், ஒரு இடத்துலயும் பிறந்து இன்னொரு இடத்துலயும் வாழக்கூடிய தன்மையும், ஒரு மாறி மாறி இருக்கக்கூடிய தன்மையும் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டுன்னு வச்சுக்கங்களேன். அதாவது இந்த நட்சத்திரத்துக்கு வந்து அடுத்ததாக அதிதேவதையாக வரக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ருத்ரன். ருத்ரன் அதிதேவதையாக வருகிறார். அப்ப ருத்ரன்ங்கிறது யாரு? சிவனோட அவதாரம் தான் ருத்ரன் அப்படிங்கிறது. அதாவது தீய சக்திகளை அழித்து நன்மைய உண்டாக்கக்கூடிய ஒரு அவதரிச்சவர் தான் ருத்ரன். அந்த ருத்ரத்தோட தெய்வத்தை நீங்க வழிபடுவதும், அவரோட சிம்பலை நீங்க வச்சுக்கொள்வதும், உங்களுக்கு ஏதாச்சும் பேட் வைப்ரேஷன் ஏதாச்சும் வந்துச்சுன்னா, அதையெல்லாம் முறியடிச்சிருங்க அப்படிங்கிற ஒரு தன்மையும், வெற்றி சின்னமாக உங்களுக்கு வில் அம்பு வருகிறது. வில் அம்பு தான் உங்களுக்கு வெற்றி சின்னம். சிவனே உங்களுக்கு வந்து ஒரு அவதாரமாக இருக்கிறனால அந்த நட்சத்திரத்துக்கு, சிவன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சொத்தாக நீங்க கருதலாம். சிவன் வழிபாடு சால சிறந்தது இந்த நட்சத்திரக்காரங்க. முழு யோகத்தையும் கொடுப்பதே சிவன் மட்டுமே எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம நட்சத்திரத்துக்கு. அடுத்தது மலர் என்று சொல்லும்போது, மந்தாரை பூங்கிற ஒரு மலர் குடுத்திருக்காங்க. இந்த இதுக்கு. அந்த பூவெல்லாம் உங்களுக்கு வழிபாட்டுக்கு செய்வதும், அந்த செடியை நட்டு வைப்பதும், அந்த செடியை நீங்க வளர்ப்பதும் உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும்னு வச்சுக்கங்களேன். அப்ப இந்த அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு, தெய்வ வழிபாடு என்று சொல்லக்கூடியது. இந்த மிதுன ராசிக்கு தெய்வ வழிபாடு எதுன்னு பார்க்கும்போது, சனி பகவானும், குரு பகவானும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை குடுப்பாங்க. ஏன்னா, குரு உங்களுக்கு பாதகாதிபதிங்கிற ஒரு நிலை வந்தாலும், அவர் தனஸ்தானத்துல உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம். மிதுன ராசிக்கும், திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் ஒரு தனஸ்தானத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம். அவருனால தான் உங்களுக்கு அனைத்துமே ஏற்படும் அப்படிங்கிற ஒரு தன்மை. அதே மாரி சனி பகவான் உங்களுக்கு பாக்கியாதிபதியா வர்றதுனால, சனிக்கிழமை தோறும் நீங்க வந்து சனீஸ்வரர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு அருளுங்க. தொழில் மூலியமா நல்ல ஒரு லாபத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை சனீஸ்வரர் குடுத்துருவாரு. இப்ப இந்த உங்க ராசிக்கு சனீஸ்வரன் கோச்சார் ரீதியா பாக்கியத்திலேயே 9ல இருக்கிறனால, சனி பகவானால உங்களுக்கு நல்ல ஒரு பாக்கியத்தை அருளக்கூடிய தன்மை, தெய்வம் க க தெய்வத்தோட அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சொல்லுது. கோச்சார் ரீதியா இருக்கிறதுனால. அடுத்தது குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல இருக்கார். அப்ப சுப விரயங்களும், சுப செலவுகளும் அதிகரிக்கக்கூடும். ஏன்னா, பாதகாதிபதி 12க்கு போனா நல்லதுதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அவருனால பாதகம் நமக்கு இல்ல. அதாவது நண்பர்களால நமக்கு எந்த ஒரு பாதகமும் இல்ல. தொழில் ரீதியான நமக்கு வந்து ஒரு விரயத்தை கொடுக்கும். அதாவது தொழில் நம்ம முதலீடு செய்யும்போது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பார்த்து செய்யணும். ஏன்னா, தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து இப்பதான் அஷ்டம சனி விலகி பாக்கியத்துக்கு சனி போயிருக்காரு. மீண்டும் வக்கரத்துக்கு வருவாரு. அதனால தொழில் வந்து முதலீடு அதிகம் செய்யாம இருப்பது நல்லது. உழைப்பை கொண்டு வாழ்வது சிறப்பை தரும். ஆ மத்தபடி உங்களுக்கு குடுக்கல் வாங்கல் இருந்தாலும் அதிக பெரிய அளவுல குடுக்காதீங்க. சிறிய அளவில் ஏன்னா இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, குடுக்கல் வாங்கல் அதிகமா இருக்கும். அதாவது சீட்டு பிடிக்கிறதோ, ஒரு பொருள வாங்கி விற்பதோ, ஒரு பொருள வாங்கி வட்டிக்கு விடுவதோ, இந்த மாரி தன்மையில இவங்க வச்சுக்குவாங்க. அப்ப இந்த கொடுக்கல் வாங்குங்கிறது சிறு சிறு இதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு யோகங்க. பெருசா குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அபயோகங்க அப்படிங்கிற தன்மை உண்டு. ஏன்னா, உங்களுக்கு நண்பர்கள்னால் பல பிரச்சனைகள் வரக்கூடும் நண்பர்களே. ஏன்னு கேட்டீங்கன்னா, மிதுன ராசிக்கும், திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் 7ஆம் இடம் குரு நண்பரா வர்றதுனால, நட்பு ஸ்தானமா இருக்கிறதுனால, அது வந்து யோகத்தை குடுக்காது, அவயோகத்தை கொடுத்துரும். அதே மாரி அதிநட்பான ஒரு இடமாக வரக்கூடியது 11ஆம் இடம் செவ்வாயும் அதுவும் உங்களுக்கு வந்து சிறப்பு இல்ல. அதனால உங்களுக்கு நண்பர்களும் சரி, அவங்களால வந்து ஏதாவது குடுக்கல் வாங்கல்னால உங்களுக்கு பிரச்சனை வந்துவிடும். நட்பு ரீதியா நீங்க பணம் குடுத்து வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பிரச்சனை மேலோங்கி குடுத்துரும் நண்பர்களே. அவங்ககிட்ட நீங்க வந்து ஏன்னா அவங்கள வந்து உங்களுக்கு பாதகமா வர்றதுனால, அவங்கட்ட எதுவும் நீங்க செய்யாம இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு சாதகம் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது நண்பர்களே. அப்ப இந்த திருவாதிரை நட்சத்திரமும், மிதுன ராசியும் இந்த காலகட்டத்தோட ஒரு நிலைப்பாடு. திருவாதிரையோட நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா ராகு பகவான். அவரு வந்து இப்போ கோச்சார் ரீதியா உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்துல இருந்தா ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். அப்ப ஜீவனத்துக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு பஞ்சம் இருக்காதுன்னே சொல்லலாம். ஏதோ ஒரு மூலியமாக உங்களுக்கு பண வருவாய் தொழில் மூலியமாக கிடைச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் மூலியமா பணம் உண்டுங்க. தொழில் மூலியமா பணம் எவ்வளவு வருதோ அதுக்கு தகுந்த செலவும் உண்டுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். 4ஆம் இடங்கிறத இடத்துல பார்க்கும்போது இப்ப வந்து கேது பகவான் இருக்கார். உங்க ராசிக்கு 4ல். கேதுங்கிறது என்ன? ஒரு தடையை சொல்லக்கூடிய கிரகம். அது 4ஆம் இடம் சொத்துங்கிற ஒரு ஸ்தானத்துல இருக்குது. அப்ப சொந்தத்தினால் ஒரு தடையும், சொத்தினால் ஒரு பிரச்சனையும், ஆ உறவினர்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பையும் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்.
இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடும். 4ல கேது இருக்கிறதுனால. இருந்தாலும் கேதுங்கிறது ஒரு ஆன்மீகத்துள்ள ஒரு கிரகம். ஆன்மீகத்த வழியில் நம்ம போம்போது, அதெல்லாம் சால சிறந்ததாகும். அப்ப நீங்க உங்களோட தெய்வ வழிபாட்ட நீங்க மேற்கொள்ளும்போது, உங்களுக்கு வர ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்காது. நீங்க ஏதோ சொத்து வாங்கும்போது ஏதாவது தடைகள், பிரச்சனை, சிக்கல்கள் ஏதாவது வந்திருந்தா கூட, வில்லங்கம் கூட வரக்கூடிய வாய்ப்பு உண்டு நண்பர்களே. நீங்க சொத்து வாங்கும்போது ஏதாவது வாங்குனீங்கன்னா கூட மிக கவனமுடன் வாங்குங்க. ஏன்னா, அந்த காலகட்டத்தில கேது இருக்கிறனால, அதுல ஏதாவது சிக்கல குடுப்பார் நண்பர்களே. இது நீங்க முக்கியமா, அவசியமா நீங்க பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. மத்தபடி நீங்க ஒரு வாகனம் வாங்குனாலும் ஒரு தெளிவா வாங்குங்க. பழச வாங்கிறாதீங்க. பழச வாங்குனீங்கன்னா, அதனால ஒரு பிரச்சனைய குடுத்துரும். சிக்கல ஏற்படுத்தி விட்டுரும். புதுசு வாங்கிக்கங்க. அதே மாரி சொத்து வாங்குனாலும், அத வந்து இல்லீகலா நீங்க வந்து பார்த்து தான் வாங்கணும். ஏன்னா, கேது 4ல இருக்கறனால, சொத்துலயும் பிரச்சனை வரும், சொந்தத்திலயும் பிரச்சனை வரும், வாகனத்திலயும் பிரச்சனை வரும், வண்டியிலும் பிரச்சனை வரும். அதனால இதுல இந்த சுகஸ்தானத்திலும் பிரச்சனை வரும். அப்ப இதெல்லாம் எதிரிக்கு சாதகமா போயிரும். நமக்கு பாதகமாயிரும். அதனால மிக கவனமுடன் இந்த ராசிக்காரங்கள் இந்த இந்த வருடமும் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு வருடமா தான் இருக்கிறது. உங்க உங்களோட நிலைப்பாட்டை உங்க ராசி ரீதியா, உங்க நட்சத்திர ரீதியா சொல்லியிருக்கிற நண்பர்களே, இதை கேட்டு பயனடையுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலவன் சந்திரன்.